எஸ்ஐபின்றது ஒரு மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங். நீங்க எஸ்ஐபில போடும்போது லார்ஜ் கேப்ல போடுவீங்க, மிட் கேப்ல போடுவீங்க, ஸ்மால் கேப்ல போடுவீங்க. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்ட் மட்டுமே இல்லாம, நான் என்னோட பணத்த இந்த கோலுக்காக இப்படி பிளான் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கும்போது, இன்னும் பெட்டரா எஸ்ஐபி யூஸ் பண்ண முடியும். மார்க்கெட் குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான் எஸ்ஐபி வேஸ்ட் அப்படின்னு யோசிக்கிறத விட, பிரிச்சு போட்டிருந்தேன்னா, இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் போட்டிருந்தா இந்நேரத்துக்கு எக்ஸ்போஷர் அதிகம். யாரெல்லாம் வந்து ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணி போட்டிருந்தாங்களோ, 23ல ஸ்மால் கேப் நல்லா இருக்குன்னு போட்டவங்களுக்கு இப்போ ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருந்துரும். 24ல டிஃபென்ஸ் தீமேட்டிக் ஃபண்ட் நல்லா இருந்ததுன்னு போட்டவங்களுக்கு இப்போ டிஃபென்ஸ் கம்மியா கொடுத்துச்சு. இப்போ இந்த வருஷம் ஏஐ ரிலேட்டடா இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் நல்லா பண்ணுதுன்னும் போது, இப்போ இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் எக்ஸ்போஷர் எடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் கம்மியா ஆகலாம். இந்த மாதிரி வருஷம் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்து போட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா கம்மியாகும். ஏன்னா இட்ஸ் சைக்கிள். எல்லாமே வந்து மேல போச்சுன்னா கீழே வரும். ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லாத்தோட எக்ஸ்போஷர் கொஞ்சம் கொஞ்சமா டைவர்சிஃபைடா இருந்தா மட்டும்தான் உங்களோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குன்றது உண்மை.